வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல். இந்திய வரைபடத்தில் உள்ள சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய தேதி வரைக்கும், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அதாவது அந்த ஏரியா மக்கள்லாம் ட்ரெயினை பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிசோரம் அப்படிங்கிற இடம். இந்த மிசோரம் மாநிலத்தில் தலைநகரம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வால். இந்த ஐஸ்வால் முதன் முறையாக இந்திய ரயில்வேவுடைய வரைபடத்தில் அந்த ஸ்டேஷன் பெயர் வரப்போகுது. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியும் சரி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடியும் சரி, இந்தியாவுடைய சில மாநிலங்கள் அவ்வளவாக கவனிக்கப்படாமலேயே அது போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் ஒதுங்கி போயே இருந்து விடுது. அதில் குறிப்பாக இந்த வடகிழக்கு மாநிலங்களான இந்த நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், இந்த ஏரியாலாம் ரொம்பவே குறிப்பாக ரயில் போக்குவரத்தும் சரி, சாலை போக்குவரத்தும் சரி, சரியாகவே அங்கே இல்லை. நானே ஒரு முறை போய் ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறேன் இந்த ஏரியாக்களில். ஆனால் இந்திய வரலாற்றில் 78 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மிசோரத்துடைய தலைநகரான ஐஸ்வாலுடைய அங்கே ரயில்வே நிலையம் அமைக்கப்பட்டு இந்திய வரைபடத்தில், அதாவது இந்திய ரயில்வே வரைபடத்தில் இந்த ஊர் இடம்பெற போகிறது. இதுக்கு என்ன காரணம் கிடைக்குனாக்கா, இந்த ஏரியா கூட அமைவிடம் சுற்றிலும் மலைகள், பள்ளத்தாக்கு, மலை பள்ளத்தாக்கு இப்படி மாறி மாறி வந்து போகிறதுனால இங்கே ரயில் பாதைகள் அமைப்பதற்கோ சாலை வசதி ஏற்பாடு செய்வதற்கோ ரொம்ப சிரமமான இடமா இருக்கிறதுனால இதை பற்றி அவ்வளவா ரொம்ப ஒரி பண்ணிக்கல. இதனால் அந்த ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்தித்து இப்போ முதன் முறையாக இந்த ஏரியாக்களுக்கும் ரயில்கள் செல்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமயமலையுடைய பல்வேறு இடங்களில், உதாரணமாக காஷ்மீர் வரைக்கும் ரயில் பாதைகள் போடப்பட்டு இப்போ ட்ரெயினில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மிசோரம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 51.38 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ இந்த தூரத்தை கவுஹாத்தியோட இணைச்சிருக்கிறாங்க. இந்த 51.38 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த பைராபி, சாரங் அப்படிங்கிற இடங்களுக்கு இடையே உள்ள இந்த தூரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 51.38 கிலோமீட்டர் தூரத்தில் 48 சுரங்கம் இருக்குது. மொத்த தூரமே 51 கிலோமீட்டர் தான். ஆனால் சுரங்க பாதை எத்தனை இருக்குது? 48 இருக்குது. அது மட்டும் இல்லை, 40 பாலம் இருக்குது. அதுலேயும் பாலம் நம்பர் 196 பார்த்தீங்கன்னாக்கா 104 மீட்டர் உயரம். அதாவது நம்ம குதுப் மினாரை விட உயரம் ஜாஸ்தி. ஸோ இப்படிப்பட்ட பாலங்களையும் குகைகளையும் அமைத்து இந்த மிசோரம் அப்படிங்கிற மாநிலத்துடைய ஐஸ்வால் அப்படிங்கிற தலைநகரத்தை இந்த கவுஹாத்தியோட இணைச்சிட்டாங்க. விரைவிலேயே இதற்கான ரயில் போக்குவரத்து தொடங்கும். இப்போ இதனால் என்ன நன்மை கேட்டிங்கன்னாக்கா, இந்த பஸ் பயணத்தில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பயணம் பண்ணி தான் நம்ம அடைய வேண்டியிருக்கும். ஆனால் அதில் 6 மணி நேரம் குறைஞ்சி 12 மணி நேரத்தில் கவுஹாத்தியிலிருந்து ஐஸ்வாலை அடைந்து விடலாம் என்பது அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இதன் மூலமாக இந்தியாவுடைய மற்ற ஏரியாக்களிலிருந்து வரக்கூடிய பொருட்களை அங்கே அனுப்புறதும் சரி, அங்கே உள்ள விவசாய பொருட்களை இங்கே கொண்டு வரதும் சரி ரொம்ப எளிதாக போயிடும். அது மட்டும் இல்லை, சுற்றுலா வசதியும் இனிமேல் அங்கே பெருகிடும். ஏன்னா இது வரைக்கும் அங்கே போகாதவங்கலாம் சுற்றுலா நிமித்தமாக அங்கே போவார்கள். ஏன்னா இயற்கை எழில் நிறைந்த பூமி இல்லையாது. ஸோ அந்த ஏரியாவுக்கு போவாங்க. ஸோ இந்தியாவிலிருந்து தனித்து விலகி இருந்த மாதிரி அந்த சூழ்நிலை அகன்று இந்திய மக்களில் நாமும் ஒன்றுதான் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு வரும். இதே போல் இந்த நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற இந்த மாநிலங்களிலும் விரைவான அந்த ரயில் போக்குவரத்து சாதனங்கள் அங்கு சென்று அடைய இருக்கின்றன. அதை பற்றி தகவலும் நமது சேனலில் விரைவில் வெளியிடப்படும். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.